ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து வைகுண்ட ஏகாதசி. அதனால் நான் வந்து ஃபுல் டே விரதம் இருந்தேன். காலையிலே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டேன். சாயந்தரம் தான் இப்போ வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நான், ஹஸ்பண்ட், பசங்க 4 பேரும் தான் போகிறோம். இங்கே கோயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே. இங்கே வந்து பெருமாள் கோயில்னு தனியாக இல்லை, விநாயகர் கோயிலுக்குள்ளே இருக்குது சாமி தனியாக. அங்கே தான் போய் கும்பிட போகிறோம். வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து 2 நாள் எடுத்த விலாக் தான். வைகுண்ட ஏகாதசி அண்ட் நியூ இயருக்கு முன்னாடி நாள் 2 நாள் எடுத்த விலாக் தான். காலையிலே குளிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். சாமிக்கு வைக்கிறதுக்கு பூ இல்லை, அதனால் பக்கத்து வீட்டில் போய் பறிச்சிட்டு வந்தேன். இது வைகுண்ட ஏகாதசின்னா சொர்க்க வாசல் திறப்பாங்க பெருமாள் கோயிலில். அதை பார்த்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இங்கே கேரளாவில் கோயில் அவ்வளோவா இல்லை, இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. அதனால் சாயந்தரம் தான் கோயிலுக்கு போகிறேன். இன்றைக்கி ஃபுல்லாக விரதம் இருந்துட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு காலையிலே சாமி கும்பிட்லாம் அப்படின்ட்டு விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி சாமி கும்பிட்டேன். பாப்பா தம்பிக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்தேன். ஈவினிங் ஆயிடுச்சு. 2 பேருமே ரெடி ஆகிட்டு இருந்தாங்க கோயிலுக்கு போகிறதுக்கு. ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. சரி 4 பேர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ரெடியாகி கிளம்பிட்டோம். கோயில் இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். வண்டியில் தான் போக போகிறோம். கோவில்கிட்ட வந்துட்டோம். ரோடு ஓரமே தான் இருக்குது கோயில். அர்ச்சனை பண்ணுறதுக்கு டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு சாமிக்கு நெய் விளக்கு வச்சுட்டு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு நல்லா திருப்தியாக வெளியே வந்துட்டோம். இதுதான் இங்கே இருக்கிற பெருமாள் கோயில், கேரளாவில் இருக்கிறது. இது உள்ளவே விநாயகர் கோயிலும் இருக்குது, பெருமாள் கோயில் 2மே இருக்குது. இந்த சாமிக்கு தான் இன்றைக்கி நெய் விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணோம். விநாயகர் ஃபஸ்ட்டு கும்பிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு பெருமாள் சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். இங்கே இருக்கிற ஐயரோட பொண்ணு வந்து என் பொண்ணு கூட வந்து படிக்கிற பொண்ணு தான். அவங்க வீட்டில் போயிட்டு அவங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்தா. போயிட்டு உள்ளவே இருக்குது கோயில், உள்ளவே வீடு இருக்குது அந்த சைடில். சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து நியூ இயர்க்கு முன்னாடி நாள் நைட் எடுத்த வீடியோ தான். நைட்டுக்கு டின்னருக்கு சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் தான் வச்சுருந்தேன். செம்மையாக வந்துருந்தது டேஸ்ட்டு சிக்கன் கிரேவி. பசங்க நான் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு பீச்சுக்கு கிளம்பிட்டோம். நியூ இயர் நைட்டு அப்படின்றதுனால அங்கே வந்து பீச்சில் செலிப்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். இந்த ட்ரெஸ் தான் அன்றைக்கி நைட் போட்டிருந்தேன். பாருங்கள், எல்லா ஹோட்டல்ஸ் எல்லாத்துலேயுமே செம்ம டெக்கரேஷன். நியூ இயர்ன்றதுனால பார்ட்டி எல்லா ஹோட்டல்லுமே. இங்கே நியூ இயர் வந்து இங்கே சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. எல்லா ஹோட்டலுமே லைட்டு தான் ஃபுல்லாக செட்டிங் தான் பண்ணியிருந்தாங்க. போகிற வழி ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருந்தது.
போகிற வழியிலே வீட்டில் வெஜிடபிள்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு க்ரீன்ஸில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரி வெஜிடபிள் எல்லாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு வாங்கிட்டோம். இங்கே வந்து ஆஃபர் போடுவாங்க, ஒரு நாளைக்கு ஒரு தரம் இல்லை 2 நாளைக்கு ஒருக்கா வந்து ஆஃபர் போடுவாங்க. கம்மி ரேட்டாக இருக்கும் தக்காளி வெங்காயம் எல்லாம். நம்ம அந்த ஆஃபர் பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். சரி வெங்காயம் பூண்டு தக்காளி உருளைக்கிழங்கெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் தான் எடுத்து எடை போட்டிருந்தாங்க. வாங்கி வண்டி டிக்கியில் வச்சுட்டு அப்படியே பீச்சுக்கு கிளம்பி போயிட்டோம். போனதுமே ஃபஸ்ட்டு கேட்டது 2 பேரும் ஐஸ்கிரீம் தான் கேட்டாங்க. சரி அப்படின்ட்டு எல்லாருமே வாங்கி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு அடுத்து பீச்சுக்குள்ளே போய் பார்த்துட்ருந்தோம். எந்த செலிப்ரேஷனும் இல்லை, ஆனால் கூட்டம் நிறைய இருந்தது. 12 மணிக்கு தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த மியூசிக்கெல்லாம் போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போனது வந்து ஒரு 8 மணி 8:30 இருந்திருக்கோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு 2 பேரும் விளையாடுறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. ஃபுல்லாக லைட்டு தான் விற்றுட்ருந்தாங்க, கலர் கலராக. அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கவே. பீச்சுக்கு அந்த சைட் போனால் ஒட்டகம் 2 இருந்தது. பாப்பாவும் தம்பியும் ரைடு போகிறேன்னாங்க. நான் வேணான்னு சொல்லிட்டேன் நைட் டைம்ன்றதுனால. அப்புறம் அது பக்கத்தில் போயிட்டு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துன்னு அப்படியே தண்ணியில் கொஞ்சம் நேரம் விளையாட்டு அப்படியே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. தம்பி திரும்ப கடையில் பானிபூரி வேணும்னு கேட்டான். அவனுக்கு பானிபூரி வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆனால் எங்கே பார்த்தாலும் லைட்டிங் தான் சூப்பராக இருந்தது. நியூ இயர் நைட்டு தம்பி கேக் கேட்டான், கேக் வாங்கின்னு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க. இப்போ வந்து டைம் வந்து 8 மணி ஆகுது. இந்த வருஷத்தோட கடைசி நிமிடங்களில் தான் நம்ம போயின்னு இருக்கோம். 12 மணி டான் ஆயிடுச்சுன்னா 2026 வந்துடும். எல்லாருமே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த நியூ இயரை வந்து ஹாப்பியாக வரவேறுங்க. எந்த ஃபீலிங் எது இருந்தாலும் விட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் உங்களுக்கு நல்லதாகவே அமையட்டும். என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். பாய் காய்ஸ்.